ஹாய், இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா காய்கறி கலந்த சாம்பார். அது மிக்சடு வெஜிடபிள்ஸ் சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட், ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 4 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் பருப்புலையே எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சாம்பார் தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு நான் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சால் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து தக்காளி சேர்த்தலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் நார்மலா வதங்கினாலே போதும். இது கூட உப்பு சேர்த்தலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுல காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்தலாம். சாம்பார் தூள், இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட புளி தண்ணி சேர்த்தலாம். கரைச்சி வச்சுட்டு புளியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கடைசியா பருப்பு சேர்த்தலாம். வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை சேர்த்தலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ உப்புலாம் போதுமாட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டாச்சு. இது ஒரு 3 சவுண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல கடைசியா மல்லி இலை சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.